ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இமாம் பேசுகிறேன். ஐடிசி சார்பாக உங்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் இருக்கக்கூட பெஸ்ட் காலேஜ், ஒன் ஆஃப் தி இந்தியாவில் பெஸ்ட் காலேஜை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரி எஜுகேஷன் ரிசர்ச் சென்டர் ஹரியானாவில் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் வந்து உங்களுக்கு ட்ராவலு. இது ஒரு ஃபோர்வே ரோடு ஒட்டியே இருக்குது. பைபாஸ் கூட சொல்லலாம். சச் எ பியூட்டிஃபுல்லான காலேஜ் இது. ஸோ அந்த காலேஜோட கேம்பஸ் வந்து இதில் ஸ்டார்ட் ஆகுது. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம உள்ள போவோம். உள்ள போனோடனே மெயின் பில்டிங், கிளினிக்கல் லேபு எல்லாமே உள்ள ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாகவும் லேடிஸ் ஹாஸ்டல் தனியாகவும் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இந்த செஷன்ல உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இப்போ எங்க இருக்கேன்னா வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எல்இடி டிவி இருக்கு, ப்ரொஜெக்டர் இருக்கு. ஸோ வந்து டெய்லியும் டே டு டே வந்து இங்கே தான் கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்க. ரொம்ப பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வந்து இந்த கிளாஸ் ரூம் இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட இந்த கிளாஸ் ரூம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் வந்து இங்கே தந்திருக்காங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூம் சுற்றி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுனால எனக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைப்ரரியில் இருக்கோம். ஆஃப்டர் 2 o'clock மேலே பசங்க ஃப்ரீயாக இருக்காங்க. அந்த டைம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் லைப்ரரி எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும். 2 to 9 வரைக்கும் டைமிங்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்க்ரீன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சார் லேபை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இந்த காலேஜில் மட்டும்தான் வந்து எக்கச்சக்கமான லேப்ஸ் இருக்குது. ஈச் ஃப்ளோர் வந்து 2 லேப் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த லேபெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேல் ஸ்டூடெண்ட், ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து கம்பைண்டாக இருக்கிற மாதிரி இந்த லேப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் லேப்ஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்காக இந்த காலேஜ் வந்து பெஸ்ட் லேப் வந்து இந்தியாவில் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ ஹரியானாவுக்கு வாங்க, ஐடிசி சார்பாக இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு லைஃப்பை வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே லேபாக இருக்குது. 2 சைடுமே வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்ஸாக இருக்குது. இவ்வளோ லேப்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஒரு காலேஜ் மட்டுமே தான் இருக்குது இந்தியாவிலே. வேறு எந்த காலேஜுமே கிடையாது. அவ்வளோ சூப்பரான லேப்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்ஸ் தான் இருக்குது. ரொம்ப கிளினிக்கல் ரிசர்ச்க்கு வந்து தி பெஸ்ட் லேபாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டு முட்டுறதும் லேபு தான். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே லேப்ஸ் தான் இருக்குது. ஸோ பசங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ்க்காக வந்து இவ்வளோ லேப்ஸை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு வந்து சேர்மனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐடிசி சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த லேபை போய் பாருங்கள், உள்ளே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க மட்டும் பாருங்கள். இது வந்து மைக்ரோ லேப் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக லேப்ஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மைக்ரோ, இந்த மாதிரி ஒரு 4-5 மைக்ரோ லேப் வந்து ஃப்ளோர் வைஸ் இருக்குது. அதில் ஒரு லேப் தான் இந்த லேபு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வெட்டினரி மைக்ரோ பயாலஜி லேபு. இந்த லேப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே தான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லித்தராங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இங்கே தான் மைக்ரோ பயாலஜி லேப் இது கொடுக்குறாங்க. பாருங்கள். இப்போது நம்ம பார்க்குறது அனிமல் நியூட்ரிஷன் சொல்லிட்டு ஒரு லேபை பார்க்குறோம். இதுவும் வந்து இன்னொரு லேப் தான். உள்ளே வாங்க காட்டுறேன். ஸோ அனிமல்ஸ்க்கு உண்டான நியூட்ரிஷன் என்ன எப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபில் சொல்லித்தராங்க. ஸோ டீட்டெயிலாக இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஒரு அனிமலோட பார்ட்ஸ் ஆஃப் பாடி என்னென்ன இருக்குது, அது என்ன சாப்பிடுது, அந்த டீட்டெயில் வந்து ரொம்ப தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் தான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லித்தராங்க. இதில் வந்து தியரியும் இதில் நடக்கும்னு சொல்கிறாங்க. தியரி கிளாஸஸ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் லேபும் இதில் இருக்குது, அட்டாச் ஆகிருக்கு. பாருங்கள், இது வந்து ஆஸ்ட்ராலஜி லேபு. இந்த லேபுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். கீழே ஃபுல்லாகவே லேப்ஸ் தான் இருக்குது. ஸோ உள்ளே வாங்க, நான் காட்டுறேன் உள்ளே என்னென்ன இருக்குது. ஸோ இதுதான் ஆஸ்ட்ராலஜி லேபு. இந்த ஸ்கல்லோட திங்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய காலேஜில் வந்து அனாட்டமி மியூசியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியுது, ஸ்கல்லோடு இருக்குது. ப்ளஸ் வந்து அனாட்டமியோட திங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஃபுல் பாட்டிலில் வந்து சீல்டாக வச்சுருக்காங்க. அதை பாருங்கள். ஸோ அனாட்டமி மியூசியம் இது. இந்த காலேஜோட அனாட்டமி மியூசியம் இது இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் லேபில் இருக்கேன். ஸோ ஆடு, மாடு, குதிரை, நாய்க்குட்டி,
எல்லா அனிமல்ஸ்க்கும் இங்கே தான் வந்து இந்த லேபு தான். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே தான் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு குதிரையை கொண்டு வந்தால் இதில் கட்டி இங்கே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இங்கே கொடுக்குறாங்க. இங்கே தியரியும் சொல்லித்தராங்க. சொல்லி கொடுத்துட்டு இங்கேருந்து தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபார்முக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு உண்டான ஆர்கானிக் ஃபுட்டு, அதாவது வந்து இங்கே விளையக்கூடிய ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்குது. இப்போது எல்லாமே எடுத்துகிட்டு போய் கட்டி வச்சிட்டாங்க அங்கே. ஸோ இப்போ இருக்கிறத இங்கே பாருங்கள், லேபை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த லேபே வந்து இங்கே ஒரு கிளாஸ் ரூம், அது இங்கே தான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து தியரி கிளாஸஸ் தான் இங்கே தான் நடக்கும். ஸோ ஒரு ஆடியோ வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், அது ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த ஹாலில் தான் வந்து சொல்லித்தரோம். இட்ஸ் அ பிக் ஹால். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து குதிரை வளர்ப்பு, பராமரிப்பு, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு தான் வந்து குதிரைங்களை வந்து பராமரிப்பு பண்ணுறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய குதிரைகள், அதோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி என்ன எல்லாமே இந்த இடத்துல பண்ணுறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக வந்து குதிரைகள் வந்து மேய்ச்சல் விடுறாங்க. இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாகுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே தான் ப்ராக்டிக்கல் நாலேஜாக சொல்லித்தராங்க. ஸோ இந்த டாக் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குதிரை இருக்குது, இந்த சைடு மாடுகள் கட்டி வச்சுருக்காங்க. சில மாடுகள் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போயிருக்காங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் பசங்களுக்கு தெரிஞ்சதுக்காக வந்து டெய்லியும் செஷன்லாம் இங்கே நடக்குமா, ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் வந்து மாடுங்களுக்கு உண்டான தீவனம், ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான மாடுகளும் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ப்ரீடான மாடுங்க எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பீகாரில் பார்க்கக்கூடிய சில மாடுகள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க. அவங்களும் வந்து அண்டர் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ தீவனங்கள் எப்படி கொடுக்கணும், எப்படி பராமரிப்பு, அந்த டீட்டெயில்ஸை ரொம்ப டீட்டெயிலாக வந்து தனியாக வந்து கேம்பஸ்க்கு பேக் சைடு வந்து இதை தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து நீங்கள் அதிகமாக கெயின் பண்ண உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து வளர்த்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்குறீங்க. இப்போ ஆடு, மாடு, குதிரைக்கெலாம் வந்து இந்த ஃபுட்டு தான் ப்ரொவைட் பண்ண. இது ஃபுல்லாக வந்து ஆர்கானிக், இங்கே விளையிறதே வந்து ஃபுட்டாக கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ரூம்ஸ்லாம் நான் காட்டுறேன். இந்த ஃபுட்டை தான் வந்து மிக்ஸ் பண்ணி ஆர்கானிக்காக வந்து குதிரைக்கு, மாடுகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. உள்ளே வாங்க, நான் காட்டுறேன். இப்போ இந்த ரூம்குள்ளே தான் வந்து மாடுகளுக்கெல்லாம் வந்து தீவனம், இயற்கையான தீவனம், இங்கே விளையிற தீவனத்தையும் இங்கே கொடுக்குறாங்க. பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜுக்காக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ப்ராக்டிக்கலில் இருக்கிறாங்க. இதில் தான் வந்து சொல்லித்தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புல்ஸ் வந்து இங்கே இருக்குது, கவுஸ் இருக்குது, சின்ன சின்ன இதையும் இருக்குது, குதிரைங்களாம் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையான தீவனத்தை வந்து போடுறாங்க. சின்ன சின்னதாக இப்போ இதெல்லாம் இங்கே வளர்ந்தது சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ரீப்ரொடக்ஷன்லாம் இங்கே பண்ணுறாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் காலேஜ் கேம்பஸில் உள்ளே இருக்க வந்து அனிமல்ஸோட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, ஸோ வந்து அந்த ஃபார்மசி அது எல்லாமே இதில் இருக்குது. நான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து மாடு, குதிரை எல்லாத்துக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க இங்கே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கவுஸ் வந்து மாடுங்களை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. இவங்க ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தா ஒரே க்ரீனரியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஹார்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பெரிய பெரிய கேம்பஸாக இருக்குது. இது தேவையான வெட்னரிக்கு தேவையான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த காலேஜில் தராங்க. தி பெஸ்ட் காலேஜ் இன் இந்தியா. பார்த்தீங்கன்னா நான் மேல் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கேன். வாங்க, ஏசி ரூமோடு இருக்குது. தி பெஸ்ட் ஹாஸ்டல் கூட சொல்லுவேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். ரெண்டு பேர் கெப்பாசிட்டி. இதில் வந்து 3 பேர் வரைக்கும் படுக்கலாம். ப்ளஸ் வந்து கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என் கூட வந்து ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு. தம்பி, எந்த ஊரும் நீங்கள்? கள்ளக்குறிச்சி. உங்கள் பேர்? சரத்தா. சரத்தை வந்து நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக ரூமில் இருந்தார். அவர் மீட் பண்ணியாச்சு. ஏசி இருக்குது, வித் அட்டாச்சோடு இருக்குது. காலேஜ் எப்படி பிடிச்சிருக்கா? நீங்கள் என்ன இயர்? ஃபஸ்ட் இயர். தம்பி வந்து ஃபஸ்ட் இயரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா உன்னை பார்த்து, தமிழ் பையனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலேஜ் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கிளினிக்கல் லேப் எல்லாமே எப்படி பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கா? அது பெஸ்ட்டாக இருக்கா? ஃபுட்டுலாம் அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கா?
ஓகே சார், ஆனால் ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே சரி, ஓகே. காலையில் கிளாஸுக்கு எத்தனை மணிக்கு போறீங்க, எப்போ வரீங்க? காலையில் 8 o'clock போறீங்க. ஆஃப்டர்நூன் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் 8 o'clock போய் 12:30க்கு வந்துடுறாங்க. அப்புறம் லைப்ரரிக்கு போவீங்களா? லைப்ரரிக்கு போவீங்களா? அலோட் தான் உங்களுக்கு. என்ன டைம் வரைக்கும் அவங்க அலோட் பண்ணுறாங்க? என்ன டைம் வேணா, எப்போ வேணா அலோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிம்முக்குலாம் போறீங்களா? ஜிம்மு பார்த்தேன் நான் உள்ள. ஜிம்முக்குலாம் போறீங்களா? ஸோ அவர் ஜிம்முக்கு தான் இப்போ போயிட்டு இருக்காரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழ் பசங்க இருந்தது. நீங்கப்பா கன்னியாகுமரியா? பையன் உங்க பேருப்பா? அஸ்வன் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட், கன்னியாகுமரி, இங்கே கள்ளக்குறிச்சி. நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் இயர் தானா? அவரும் ஃபர்ஸ்ட் இயர் தானா? காலேஜ் பிடிச்சிருக்கா? ஸ்டூடெண்ட்ஸில் எப்படி உங்களுக்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸோட கோஆப்ரேஷன் நல்லா இருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு சொல்கிறாங்க. இனிமேலும் நீங்கள் தயங்க வேணாம், உடனே முடிவு எடுங்க. இப்போ வந்து நான் எங்கே வந்துங்க 4th floor வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹாஸ்டல் இருக்குது. ஹாஸ்டலோட மெஸ்ஸுக்கு நான் வந்திருக்கேன். இதுதான் வந்து மேல் ஸ்டூடெண்ட் வந்து சாப்பிடக்கூடிய மெஸ். இது செப்பரேட்டாக இருக்குது. இருந்தாலும் நீங்களும் ஒரு வியூ பாருங்கள். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க, சார் எஜுகேஷனுக்கு சார், அதை தவிர்த்து வேறு இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்கள் ஃபிட்னஸ்க்காக வந்து இந்த காலேஜ் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஜிம்மு, ரொம்ப அட்வான்ஸ்டு ஜிம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரெட்மில் அங்கே இருக்குது. எல்லாமே ஹைடெக் ஜிம்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். வேற எந்த காலேஜும் இல்லாத ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குது பாருங்கள். Infinity Doctors Education Council.